ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். 100 வயது ஆயுள் ஏன் சார் யாருக்குமே இருக்கிறது இல்ல? எல்லாரும் 80 வயசு, 85 வயசு, 90 வயசு இது வரைக்கும் மேக்சிமம் இருந்துடுறாங்க. ஆனா 100 வயது ஆயுள் அப்படிங்கிறது லட்சத்துல ஒருத்தர், 10 லட்சத்துல ஒருத்தர் இந்த மாதிரி தான் இருக்காங்களே. இதுக்கு என்ன சார் காரணம்? அதற்கான விடையை இங்கே பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குங்க, நீண்ட ஆயுள் தரும் சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஏன் அந்த வீடியோ முக்கியம் அப்படின்னா, ஆயுள் அப்படின்னு வந்துட்டாலே அதற்கு காரகமான கிரகம் சனீஸ்வரர் தான். கிரகத்தில் எப்படி சனீஸ்வரர் ஆயுளுக்கு காரகமோ அதே மாதிரி ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு 8ஆம் வீடு ஆயுளுக்கு காரகம். காரக கிரகமான சனீஸ்வரர் எங்கெங்க எந்தெந்த நிலைமையில இருந்தா ஒருவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவையும் மறக்காம பாருங்க. இப்போ சனியுடைய நிலைமையை விட்டுருவோம். இந்த வீடியோல நம்ம முழுக்க ஆயுள் ஸ்தான அதிபதி, ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தை பத்தி தான் முழுக்க பார்க்க போறோம். ஒருத்தருக்கு 100 வயது ஆயுள், 100னா 100க்கு 1 வயது கூட கம்மி இல்லைங்க, 99 வயது கூட இல்லை, 100 வயதுக்கு மேல ஆயுள் இருக்கணும் அப்படின்னா இந்த அஷ்டமாதிபதி 2 நிலைமைகள்ல இருக்கணும். அது என்ன சார் 2 நிலைமை அப்படின்னு ஒன்னொன்னா பார்த்துடலாம். உங்க ஜாதகத்துல லா அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல இருந்து கிளாக் வைஸ், அதாவது கெடிகார முள் நகரக்கூடிய திசை இருக்கு பார்த்தீங்களா, கிளாக் வைஸ் 8 வரைக்கும் என்னங்க, எந்த வீடு 8ஆவது வீடா வருதோ அந்த வீடு தான் அஷ்டமஸ்தானம், உங்களுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய வீடு. அந்த வீட்டுடைய அதிபதி யாரோ, அதாவது ஆதிபத்திய கிரகம், அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர், அந்த கிரகம் அதே வீட்டில் ஆட்சி நிலைமையிலையோ இல்லை மூலத்திரிகோண பலத்துடையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு ஆயுள் 100 அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஆட்சி அல்லது மூலத்திரிகோணத்துல இருந்துட்டா மட்டுமே 100 வயது கிடைச்சிடாதுங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, வேற எந்த கிரகத்துடைய பார்வையும் அந்த 8ஆம் அதிபதி மேல விலகக்கூடாது. 8ஆம் அதிபதி கூட வேற எந்த கிரகமும் சேரக்கூடாது. லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. லக்னத்துக்கு 8ஆம் வீடை எந்த கிரகமும் பார்க்க கூடாது. அஷ்டமாதிபதியான 8ஆம் அதிபதி ஆட்சி நிலைமையில 8ஆம் வீட்டிலேயே இருக்கிறாரு அப்படின்னா ஜாதகருக்கு 100 ஆயுள். சரிங்க சார், இப்போ ஒருவேளை 8இல் ஆட்சி பெற்ற அஷ்டமாதிபதியை ஒரு பாவ கிரகம் பார்த்தாங்க அப்படின்னா மத்திம ஆயுள், 2 பாவர்கள் பார்த்துட்டாங்க அப்படின்னா அற்பாயுள். ஒன்றுக்கும் மேற்பட்ட பாவ கிரகங்கள் ஆட்சி நிலையில சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியை பார்க்கும்போது தீர்க்காயுள் அப்படிங்கிற நிலை பங்கப்பட்டு அற்பாயுள் அப்படிங்கிற நிலை வந்துடுது. அதாவது 32 வயதுக்குள்ள ஜாதகருக்கு ஆயுள் முடியும் அப்படிங்கிற விதி. இதுக்கு இன்னொரு விதிவிலக்கு என்னன்னா, லக்னத்துக்கு கேந்திரங்கள்ல சந்திரன் இருக்கும்போது, அதாவது அந்த ஜாதகத்துல 8ல அஷ்டமாதிபதி இருக்கிறாரு, அந்த அஷ்டமாதிபதிய பாவகிரகங்கள் பார்த்த நிலைமையில இருக்கிறாங்க. இது கூட சேர்த்து சந்திரன் லக்னத்துக்கு 1, 4, 7, 10ஆம் வீட்டுல, அதாவது கேந்திர ஸ்தானங்கள்ல சந்திரன் இருக்கும்போது இந்த அற்பாயுள் நிலைமை மாறி மத்திமாயுள் கிடைக்குதுங்க. அதுவும் மத்திமாயுள் அப்படிங்கும்போது 60 வயது கிடையாது, ஜாதகருக்கு 50 வயதுகள் வரைக்கும் ஆயுள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சார் இங்க சந்திரனை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒருவருடைய உயிர் லக்னம் அப்படின்னா ஒருவருடைய உடல் சந்திரன். சந்திரன் கேந்திர ஸ்தானங்கள்ல வலுவா இருக்கும்போது, சந்திரன் உடல் இல்லைங்களா, அதாவது ஒருத்தர் உயிரோட இருக்கணும் அப்படின்னா உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உடலும் முக்கியம். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி உடல் இருந்தாதான் உயிர் இருக்கும். சந்திரனும் ஆயுளை கணிக்கும் போது ரொம்ப முக்கியம். அந்த சந்திரன் கேந்திரங்கள்ல இருக்கும்போது மத்திம ஆயுள் கொடுப்பாரு. இதுவே ஆட்சியாகி இருக்கக்கூடிய 8ஆம் அதிபதிய பாவ கிரகங்களுக்கு பதிலா சுபர் பார்க்கறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அப்பவும் தீர்க்க ஆயுள் தான், ஆனா முழுமையாக 100 வயதுக்கு மேல ஆயுள் இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான் 85, 90 இது மாதிரி ஆயுள் இருக்கக்கூடிய ஜாதகங்கள். முதல் நிலையை பார்த்துட்டோங்க. 2ஆம் நிலை என்ன அப்படின்னா, லக்னத்திலிருந்து எண்ணி 8ஆம் வீட்டுடைய அதிபதி, அஷ்டமாதிபதி, ஆயுள் ஸ்தான அதிபதி
லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் வந்து அமர்வது. இது தீர்க்க ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். இங்கேயும் அதே மாதிரி தாங்க. வேற எந்த பாவகிரகம் சுபகிரகத்துடைய பார்வையும் இல்லாம அஷ்டமாதிபதி தனித்து 3ஆவது வீட்டில் இருக்கணும். அது ஏன் சார் 3ஆவது வீடு அப்படின்னு வரும்போது, லக்னத்திலிருந்து 8 என்னன்னீங்கன்னா அந்த 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம்னு சொல்றோம். அந்த 8ஆம் வீட்டில இருந்து மறுபடியும் 8க்கு 8ன்னு எண்ணும்போது ஆயுள் ஸ்தானத்துக்கே ஆயுள் ஸ்தானம் வந்து 3ஆம் வீடா வரும். இந்த இடத்துல அஷ்டமாதிபதி அமரும் போது ஒரு மனிதனுக்கு 100 வயது ஆயுளை கொடுத்து விடுகிறார். முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வேற எந்த கிரகத்துடைய டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிலைமையில தீர்க்க ஆயுள் ஜாதகமா அது கருதப்படுது. இது மட்டும் இல்லைங்க, அஷ்டமாதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும்போது ஜாதகருக்கு நிறைய செல்வத்தையும் கொடுக்கிறாரு. கூடவே 3ஆம் வீடு தைரியஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு எப்படிப்பட்ட பகை, அது உள்பகையா இருந்தாலும் சரி வெளிப்பகையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பகைவரா இருந்தாலும் அவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை ஜாதகத்துக்கு கொடுக்குறாருங்க. ஒரு சம்மரி மாதிரி சொல்லிடுறேங்க. அஷ்டமாதிபதியை வச்சு ஆயுள் 100க்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும்னா, முதல்ல அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று வேற எந்த கிரக சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது. இரண்டாவது, அஷ்டமஸ்தான அதிபதி 3ஆம் வீட்டுல வேற எந்த கிரகத்துடைய சம்பந்தமும் இல்லாம இருக்கிறது. இந்த 2 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு 100 வயது ஆயுள அஷ்டமஸ்தானத்தை வச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. உங்க ஜாதகத்துல இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.